நீங்களா யாருடா? How do I tell you? இதுவும் அதே மாதிரிதான். வீட்டுல பாக்கும்போது இன்டர்மிஷன் பார்த்துட்டு அப்படியே வெளத்து போய் ஆஃப் பண்ணிட்டு என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்களா, என்னடா நடக்குது அப்படின்னு நான் பார்த்தது வந்து சதுரங்க வேட்டை. அதுல வந்து மோஸ்ட் ஃபேவரட் டைலாக் எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்ல, எவ்வளவு பெரிய வேர்ல்டு பிலாசபிய ஒரு லைன்ல சொல்லிடுவான்டா. பேரு காந்தி பாபு. நிறைய பேர் ஏமாத்துவான். அதாவது வாய்தாவே ஒரு 200-300 வாய்தா போற அளவுக்கான சீட்டிங் கேசஸ் அவ்வளவு பண்ணிருப்பான். அவ்வளோத்துக்கும் சேர்த்து எதுக்கு மாட்டுவான்னா, ஒரு சின்ன சீட்டிங் கேஸ்ல ஃபர்ஸ்ட் மாட்டிப்பான். அவனை ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவாரு. அவனை நியூஸ் பேப்பர்ல போட்டுருவாங்க. நியூஸ் பேப்பர் சென்னையில ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்துட்டு அந்த எஸ்ஐக்கு போன் பண்ணி, ஏய் அந்த காந்தி பாபு எங்க வச்சிருக்க அண்ணா சார், நான் ஒரு பெஞ்சில தான் உட்கார வச்சிருக்கேன், ஏய் அவனை முதல்ல ரிமாண்ட் பண்ணி உள்ள தட்டுறா அப்படின்னா, அவன் முதல்ல இருக்கானான்னு போய் பாரு அப்படின்னு கடை போய் பார்த்தா கத்தி கல்ல பொண்ணு உட்காந்துப்பான். உட்காந்தும்போது சார் சார் கொஞ்சம் லாக்கப் போட்டு இல்ல அப்ப சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மூச்சை விட்டு போய் அவன் பிளேஸ்ல உட்காந்துருவான். அந்த ஃபேக்ட்ஸ் வந்துடுச்சா அப்படின்னு கேட்பாரு. அவ்வளவுதானா? இல்ல பேப்பர் காலி ஆயிடுச்சு அப்போதான் சார் உள்ள போயிருக்கீங்களா, காந்தி உள்ள போய் பாத்துக்கோங்க. கோர்ட்டு கூட்டு போவாங்க. வாய்தாவா நடக்கும். என்னென்ன சீட்டிங் கேஸ் பண்ணாலும் லில்லி பூட்டுன்னு ஒருத்தனை ஏமாத்திருப்பான் ஒரு 50 லட்சத்தை. அதுக்கப்புறம் லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவன் அவங்க கிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவனை ஏமாத்திருப்பான். இந்த மாதிரி நிறைய கண்ணா பின்னா சீட்டிங் பண்ணிருப்பான். எல்லாருமே வருவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஆனா அவுட் ஆஃப் த கோர்ட் நிறைய செட்டில்மெண்ட் நடக்கும். ஜட்ஜ் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாரு. ஜட்ஜ் ஜாலியா இருப்பாரு. டெய்லி கதை கேட்பாரு. வந்து வக்கீல் அவருக்கு வந்து அம்மா இலு இந்த வயசுல உனக்கு அம்மா இலு கேக்குதா? கோர்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெள்ளை சட்டை எல்லாம் போட்டு வெளில வந்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வெளில வருவான். வெளில வந்துட்டு அதே போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, பாத்தீங்களா சார் நான் நம்பின பணம் என்ன காப்பாத்திச்சு அப்படின்னு அவன்கிட்ட திரும்பி சொல்லும்போது, ஒரு நாள் உனக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னு தெரியும் சார், அப்படிலாம் ஒரு நாள் வரவே வராது. மணி ஆல்வேஸ் அல்டிமேட் நடந்து போவான். ஈமூவ் பண்ண கோழிக்காரன் பண்ணி ஒரு 500 crores ஒருத்தரை ஏமாத்திருப்பான். அவன் வந்து ஒருத்தர், அவர் பேரு ஞாபகம் இல்ல, ஓகேவா, தூய தமிழ்ல பேசுறாரு, ஓகேவா. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என் பணத்தை எப்படியா ரிகவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருப்பாரு. இவன் வந்த உடனே இவனை ஒரு ஜீப்ல ஏத்தி கூப்பிட்டு வந்துருவாங்க ஒரு இடத்துக்கு. உட்கார வச்சு ஜஸ்ட் அவனை எதுவுமே டார்ச்சர்லாம் அப்படி கிடையாது, அவன் கண்ணத்துல மட்டும் அடிப்பாங்க. லெஃப்ட் கண்ணத்துல அடிச்சுட்டே இருப்பாங்க, ரைட்டு கண்ணத்துல மட்டும் அடிப்பாங்க. ஃபுல்லா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த சீன் மட்டும் தான் காட்டுவாங்க. அவ்வளவு இதெல்லாம் சவந்து போயிடும். கையை வலிக்க அங்க இருந்து தூக்கிட்டு போய் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்ட்டு அந்த ஒரு பிரஷர்ல போய் அவன் தலைய வச்சு தலைய அழுத்தி பிரஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்றான். போன் பண்ணி இவனுக்கு கீழே ஒரு 2 பேர் இவன் கூடவே இருப்பானுங்க எல்லா சீட்டிங்லயும். அவனுக்கு போன் பண்ணி சொன்னோடனே, நீ சொன்னாதான் பணம் வெளில வரும் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் போன்லன்னு எல்லார்ட்டையும் சொல்லி மொத்த பணத்தையும் கலெக்ட் பண்ணி பண்ணுங்க. கலெக்ட் பண்ணிட்டு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணிட்டு இவன் டைலாக் இவன் சொல்லுவான்ல, குற்றம் உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லை, இதே டைலாக அவனுங்க இவன்கிட்ட சொல்லுவானுங்க, குரு இந்த மாதிரி பணத்தை எடுத்துன்னு ஓடிடலாமான்னு கேட்டேன். இவன் என்னடா வேணாம் குருக்கு துரோகம் பண்ண. அப்பதான் நான் சொன்னேன் குற்ற உணர்ச்சி எல்லாம் பண்றேன் அப்படின்னு. இந்த படத்துல வந்து அந்த கண்ணு இப்படி மூவ்மெண்ட் பண்ணுவான் அடிக்கடி. அந்த மூவ்மெண்ட் அப்போ நடக்கும். அவனுக்கு டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும், என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது, இவங்கிட்ட இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவன் எல்லாருக்கிட்டையும் அதுக்கு முன்னாடி படம் எல்லாரும் சீட்டிங் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட மாட்ட போறான்னு தெரிஞ்சு அவங்க போன் எல்லாம் தூக்கி போடுவான். ஆமா, இவனுக்கு இவன் போன தூக்கி போட்டுருவானுங்க. ஏமாறுற வந்து ஏமாத்திட்டான்னு நினைக்காத, அவங்க கிட்ட இந்த குருவா நினைச்சு அவன் வந்து கத்துக்கோன்னு சொல்லுவாங்க. என்ன குரு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் தான் நீயே குருவா இருப்ப, நான் குருவா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கி போட்டு கிளம்பிடுவானுங்க. இவனை எடுத்துட்டு போய் தலைய உடைக்கலான்னு போகும்போது இன்டர்வல் போட்டுருவாங்க. என்னோட அடுத்த ஃபேவரட் இன்டர் பிளாக் சீன் வந்து 24 படம். ஸோ ஃபேண்டசி டைம் டிராவல் படம். இன்டர் பிளாக்கு முன்னாடி வந்து என்னன்னா, இவனுங்க வந்து வாட்ச் தேடிட்டு இருப்பானுங்க. வாட்ச் எங்கேயும் போயிடுச்சு, எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, வில்லன் சூர்யா ஆத்ரியான்ற கேரக்டர் என்ன பண்ணுவாரு, நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆட் ப்ரொமோஷன்ல கொடுப்பாரு, இந்த வாட்ச் வந்து கொடுக்குறவங்களுக்கு 5 கோடி பரிசுன்னு சொல்லிட்டு. நம்ம சூர்யாவோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாரு, இந்த வாட்சை பார்த்துட்டு
இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு வாட்ச் மெக்கானிக் தானே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச் ஒன்று ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிடுவாரு. இவனும் என்ன பண்ணுவாரு, நம்மளால ஒரு கையில கட்டின வாட்ச் பண்ணி கொடுன்னா கரெக்டா பார்த்து அப்படியே பண்ணி கொடுத்துருவோம். அவர் என்ன யோசிப்பாரு, சூர்யா என்ன யோசிப்பாரு, இந்த வாட்ச் பத்தி நம்மளுக்கே இப்பதான் தெரியும், இவனுங்களுக்கு எப்படி முன்னாடி முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி எப்படி வந்தா பெட்ரோல் பங்க். இந்த பூமா பிராண்ட் எல்லாம் பாமான்னு போட்டு பண்றாங்களா அந்த மாதிரி பண்ணுவானா, பூமாவை ரெடி பண்ணி வச்சிருக்கான். வீட்டுல கண்டுபிடிச்சுவான் என்ன நம்மள மாதிரி முன்னாடி இன்னொருத்த கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. சோ இவர் என்ன பண்ணிடுவாரு, அவர்கிட்ட இருக்க அதே வாட்ச் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் அதே மாதிரி ப்ரிசைஸா மட்டும் பண்ணாம பேக் சைடும் சேர்த்து வித்தவுட் எனி மிஸ்டேக் தான் சில்லி மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த மிஸ்டேக்னாலதான் இவரு மாட்டிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்ச் எடுத்துட்டு போய் அந்த கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டோக்கன் நம்பர் 144. அதுதாங்க பிரச்சனையே. சோ இவனுக்கு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம சூர்யா வந்து அந்த வாட்ச் வந்து மத்த டைம் டிராவல் பிலிம்ஸ்ல வந்து டைம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட்ஸ் தான் போகுது, டைம் பாஸ் பண்ணுவாங்க. பயங்கரமான டெக்னாலஜி, ஹாலிவுட்லயே கண்டுபிடிக்கல. இவங்க என்ன பண்ணிடுவாரு, இவரு இன்வெஸ்டிகேட் பண்ண போவாரு. நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச வாட்ச் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்படி தெரியுது, அந்த வாட்சுக்குள்ள பிரைஸ் கொடுக்குறான்னா அப்ப அந்த வாட்சை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சோ நம்ம என்னன்னு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ்க்குள்ள போய் பாக்குறாரு, யாரு இதுக்கு இந்த கம்பெனிக்கு ஓனர் என்னன்னு சொல்லிட்டு கூகுளே போட்டு பார்த்ததுலாம். ஒருத்தன் அங்க போயிட்டு உட்காந்து சேர்மேன் யாரு, சூப்பர்வைசர் யாரு உள்ள வந்தோடனே இவனுங்க அந்த ரூமுக்கு கதவு எவனா தலக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஒரு சரிங்க தலக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஐயோ எவனா வாட்டன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணலாம் இந்த வாடியல் காணல உள்ள ஒண்ணு இல்ல. ஐயோ சரி என்ன பண்றோம், ஒளிஞ்சுப்பேன் வரண ஒண்ணு தள்ளி விட்டாவது ஓடணும். இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிறேன் பாத்துருந்தா இவனுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு சேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருப்பேன், சேர் உட்காந்து ஐடியா சூர்யானா இருக்காரு. இத்தனை போற வழியில அத்தனை செக்யூரிட்டி கார்டு அடிச்சதுக்கு இவனுக்கு ஒரு ஸ்மாக்ஸ் டேபிள்ல தூக்கி போட்டார்ல, அவன் மேல பொழுங்கா போட்டு அவன் இல்ல வீல் சேர் வச்சிருக்க நவுந்து போற அளவுக்கு கூட வீக்கா இருப்பேன். சூர்யா வந்து பாக்குறாரு, இந்த நம்ம கொடுத்த விளம்பரத்துல வந்து ஃப்ரண்ட் சைடு தான் இருந்துச்சு, இந்த டூப்ளிகேட் பண்ண மனசாம்பிராணி பேக் சைடுல இருக்கிறது ரெடி பண்ணி அப்ப அவன் தான் வந்து ஒரிஜினல் வச்சிருக்கான். அவனை புறா சொல்லிட்டு யாரு அவனு சொல்லிட்டு சிசிடிவி கேமரால வாட்ச் பண்றாங்க. அவங்க மானிட்டர் பண்ணல என்ன தெரியுதுன்னா, இவன்ட்டு ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ இல்ல. இவனுக்கு இந்த வாட்ச் பத்தி தெரிஞ்சிருக்கு, பட் இது அப்ப இதோட பவரும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அப்ப இவ்வளவு தைரியமா இவ்வளவு கேஷ்லாம் அவன் இருக்க மாட்டான். அவன் ஃபேஸ் ரொம்ப சட்டலா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை தனியா ஒரு ரூமுக்கு கூடுவாங்க. சத்தியத்தை போட்டு அடிச்சு மிதிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கூட்டு வர வச்சு, உனக்கு யார் அந்த வாட்ச் ரெடி பண்ணி கொடுத்தாலும் வர சொல்றாங்க. டேய் மணி வாடான்னு கூப்பிட்டோன்னு இவரு எட்டி பாப்பாரு அந்த ஹோல் சொல்ல. இந்த நம்ம சைக்கோ சூர்யா இருக்கிறாருல, என்ன பண்ணுவாரு, ஒரு டிவி இல்லாம எல்லா டிவி போட்டு காட்டுவாரு, உட்காந்து பாரு ஜாலியா இருக்குதா அப்படின்னு. பார்த்தோன்னே நம்ம ஆள் டென்ஷன் ஆயிடும். இப்பதான் நம்ம டேபிள் தூக்கி அடிப்பாரு, டேபிள் தூக்கி அவமல அடிச்சிருந்திருக்கான். தூக்கி ஓரமா போட்டு ஓடுவாரு. ஓடி போய் நம்ம அந்த இன்னொரு வில்லன் கேரக்டர் செகண்ட் வில்லன் போட்டு சம்மாட்டி அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு சத்தியனை காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த இன்னொரு நம்ம சைக்கோ சூர்யா துப்பாக்கி தூக்கி வந்துருவாரு. நம்ம டிமோட் ரெண்டு சுட்டுட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவான், நான் யாருன்னு தெரியணுமா, செத்து போன உங்க அம்மாவை போய் இப்போ உங்க அப்பா போய் கேளு, உங்க அம்மாவை போய் கேளு, அவங்க கண்ணுல இருக்க பயம் சொல்லுவோம் ஆத்ரியானா யாருன்னு சொல்லி சொல்லிட்டு அவன் ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு குண்டு சுடுவாங்க. அவன் அது ஒரு மாதிரி மிரர் கிளாஸ் பில்டிங், அது அவன் கண்ணாடி உடஞ்சு பின்னாடி சாஞ்சிட்டு இருப்பான். டப்புன்னு கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு கையை வெட்டிடுவாரு. கையை வெட்டிட்டு ஹீரோ விழுந்து செத்துருவான். வில்லன் ஜெயிச்சுட்டான். நம்ம எல்லா படத்துலயுமே வந்து வில்லன் வந்து ஒண்ணு கிளைமேக்ஸ்ல ஜெயிப்பான், இன்ட்ரோல் பிளாக்ல ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. படமே முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ்ல எந்த வில்லன் ஜெயிச்சான்? சில படங்கள்ல சொல்றாங்க அப்படி வில்லன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா கிளைமேக்ஸ்ல தான் ஜெயிப்பான். ஓகேவா, ஸ்டார்டிங் சீன் ஜெயிச்சுன்னா படமே முடிஞ்சிடும். இன்ட்ரோல் பிளாக்ல இருந்து அதுக்கு கதையே இல்லை. சரி வாங்க படம் வச்சுட்டாங்க. நான் இன்ட்ரோல் பிளாக் பண்ணி அதான் வில்லன் சாவடிச்சேன், இதுக்கு படம் சொல்லிட்டு பாதி பேர் தேட்டர் காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஐ மீன் இந்த கத்தி நான் போது நம்ம கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருப்பானுங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து அந்த வில்லன் சூர்யா வந்து வாட்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கப்புறம் தெரியும், அந்த 24 hours தான் வந்து டிராவல் பண்ண முடியும். 365 days ஒரு அதர் டேஸ் இன்னொரு நாளும் முன்னாடி 24 yearsல போக முடியாது. மண்டி தான் போடணும். அதுக்கு அது கூட அந்த போட முடியாதுங்க. So this is my favorite intro block. Actually இது ஒரு நல்ல intro block தான். நான் கொஞ்சம் காமிக்கலா காட்டணும்னு சொல்லிட்டு வேற பரிமாணத்துல காமிச்சேன். பட் must watch. கரெக்ட்டா தான் இருந்துச்சு. சூப்பரா. அடுத்த படம் வந்து கண்ணும் கொலை எடுத்தார்.
அதுவும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது Scam. ஸ்கேம் தான். அவனுக்கு பயங்கரமா ஏமாத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்க கொஞ்சம் புத்திசாலிங்க தான் ரெண்டு பேருமே. அவனுங்க எப்படிலாம் இந்த மாடர்ன் டெக்கை வச்சு ஸ்கேம் பண்ண முடியுமோ சின்ன சின்னதா பண்ணினே இருப்பாங்க, ஸ்கேம் பண்ணினே இருப்பானுங்க. ஒரு கட்டத்துல வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் பார்ப்பாரு, ரொம்ப சாஃப்டா இருப்பா, ரொம்ப காமா இருப்பா, அதனால அவருக்கு பிடிச்சிரும். அவர்கிட்ட சரி லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருவாரு, ட்ரை பண்ணினே இருப்பாரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த இதெல்லாம் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு திருடன் வந்து பேக் அடிச்சுன்னு போயிடும். அதுக்கு ஒரு அலப்பறை ஒண்ணு பண்ணுவா. கஷ்டப்பட்டு நான் வாங்கி சம்பாதிச்ச காசு. ஒருத்தர் கூட காலம்க்கு கைய நானே ஏமாத்துறேன்டா. எல்லாருமே ஏமாத்துறாங்க. அங்கதான் நான் ஜெயிச்சான். ஆடியன்ஸ் நம்மளே ஏமாத்திருக்கோம். ஊண்டா அப்படின்ற மாதிரி தோணிச்சு. இது என்னன்னா அவன் சொல்லும் போது சொல்லி முடிச்சிருவாரு. ஆக்சுவலி என்ன மச்சான் அவன் சொல்ற ஒரு வார்த்தையை நம்மள சொல்ற மாதிரி சரியான சீன் அது. அது முடிஞ்ச அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி எல்லாத்தையும் பேக் பண்ணி கோவாக்கு போயிடலாம். ட்ரிகர் பண்ணுவாங்க. அதான் எனக்கு வந்து வேற ஒரு ஊர்ல வேலை கிடைச்சிச்சு, இது அந்தமான்ல கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம். மாநில கிடைச்சிரும், கோவா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நம்மளே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். ஆப்ஷன் நம்ம என்ன பண்றது, நம்மளே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், மாட்டினா இல்ல எவ்வளவுதான் நான் அன்னைக்கு ஒரு மேட்டர் நம்ம பேசிட்டு இருக்கோம் சொன்னா, எவ்வளவுதான் நீ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் இந்த லவ்னு வந்தாலும் அந்த பசங்க மறுமாட்டியா தாங்க ஆயிடுறாங்க. கிளம்பி கோவாக்கு போயிடுவாங்க. கோவாக்கு போயிட்டு கல்யாணம் அனிமூன் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். ரக்ஷனுக்கு அந்த பொண்ணோட செட் ஆயிரும், செட் பண்ணுவான், செட் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க ஃபுல் டிராமா பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்கும்போது ரூம் போயிடுவாங்க. ரூம் போயிட்டு தூங்கி காலைல ஏஞ்சி பார்த்தா அம்பேலு அதுல போலீஸ் வந்துருவாங்க. விடிய காத்தால உள்ள கதவு தட்ட கௌதம் நின்று பாரு. கௌதம் நம்ம பண்ண பிளிப்கார்ட் ஸ்கேம் தான் நினைச்சா என்ன அந்த பொண்ணுங்க பொண்ணுங்களா பக்கத்துல இருக்காங்க. போய் பார்த்தா எதுவுமே இருக்காது, மொத்த காசு அம்பேல் ஃபுல்லா அம்பேல் பண்ணின்னு கார்ல போகும்போது காரோட இன்ட்ரோ ஒண்ணு காமிச்சு காருக்குள்ள போனா ரெண்டு பேரும் இவங்க போன தேர்ல போனாங்க. அந்த போன அந்த காரை தூக்கி போடுவாங்க. என்ன அதே மாதிரி சதுரன் வேட்டையில வர போன தூக்கி போட்டு ஐயோ சரியான இன்டர்வல் பார்த்தால அது. அந்த அவனுங்களை காமிச்ச விதத்துக்கும் அவங்க மாறுற விதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. தியேட்டர்ல வர பார்த்தனா, தியேட்டர்ல பார்த்த படம் தியேட்டர்ல உட்காண்டேன். சரியான இன்டர்வல் பாக்குது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அங்க காமிச்சா நம்மளுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னாடி காட்டின இது வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. அந்த ஸ்டேஜ் இவனுங்க எப்படி மாட்டாம தப்பிச்சு இவங்க நல்ல லைஃப் வாழ்வாங்கன்னு தான் நம்ம பார்த்துருந்தோமே தவிர இவங்க ஸ்கேம் அடிப்பாங்கன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. ஏமாத்திரம் ஒரு நாள் ஏமாந்து தான் ஆகணும். சாவுங்கடா சிம்பு சிம்பு ஏமாத்திரம் ஒரு நாள் ஏமாந்துதான் ஆகணும். சோ இப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரோல் பிளாக்ஸ். சோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச இன்ட்ரோல் பிளாக்ஸ் இருந்ததுன்னா அது கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye bye.